குரூப் கேப்டன் வினோத் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இன்னைக்கு அமெரிக்கா நடத்திருக்கக்கூடிய தாக்குதலுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு? டெக்னிக்கலா இப்போ ஒரு சிவில் ஏவியேஷன்லேருந்து நீங்கள் இப்போ B2 ரக விமானங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது என்ன விதமான பாதிப்புகளை உண்டாக்கும்? அதே போல் ஈரான் இப்போ வந்து திருப்பி மறு தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் மேலே. இப்போ அயன்டோம் அல்லது ஆரோ 3 இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு? உங்க பார்வை என்ன சார் திரு வினோத்? ரொம்ப நல்ல கேள்விங்க. இது B2 பாம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டெல்த் பாம்பர். அது USA வந்து யாருக்கும் கொடுக்கல. ஒன்னாவது. ரெண்டாவது வந்து அது இட் cannot go alone. அது தனியா போக முடியாது. ஏன்னா அது வெறும் பியோர் பாம்பர். அதுல வந்து ஏர் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ B2 பாம்பர்ஸ் கூட F-35 எஸ்கார்ட்டா போயிருப்பாங்க அண்ட் ஒரு பேக்கேஜா போயிருப்பாங்க. ஒன்னாவது. ரெண்டாவது வந்து இந்த 3 இடம் 2 வாரம் முன்னாலதான் இந்த இடம் மேல நான் ஃப்ளை பண்ணியிருந்தேன். இந்த ஃபோர்தோ வந்து மேல இருந்தும் பார்த்திருக்கேன், இஸ்ஃபஹானும் நதான்ஸும். ஃபோர்தோ ஒரு இம்பார்ட்டன்டான டார்கெட். இன்ஃபேக்ட் ராத்திரி 1:40 நான் இதை பற்றி ட்வீட்டும் பண்ணேன். ஃபோர்தோ இன்னைக்கு ராத்திரி இவங்க அடிக்க போறாங்க அப்படின்னு. ஏன்னா B2 பாம்பர் அவர் உங்களுடைய ஃபெசிலிட்டியில இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அது வர்றது இந்த GBU-57 கொண்டு வந்த பங்கர் பஸ்டர் வெப்பன் இருக்கு இல்லையா, அது டிராப் பண்றதுக்கு அது வெளியிலேயே வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். லாஸ்ட் டைம் B2 பாம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பங்கர் பஸ்டர் பண்ணது நான் கேட்டது வந்து டோரா போரா கேவ்ஸ்ல இந்த தாலிபானுக்கு அட்டாக் பண்ணாங்க தெரியுமா, அந்த சமயத்துல தான் அந்த லாஸ்ட் டைம் இந்த B2 பாம்பர்ஸை யூஸ் பண்ணதான் நான் கேட்டது. ஸோ ஒன்னாவது. ரெண்டாவது வந்து B2 பாம்பர்ஸ் நியூக்ளியர் வெப்பனும் கொண்டு போற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ டூம்ஸ்டே சமயத்துலயும் அது வெளியில வரும். அதாவது அமெரிக்கா மேல யாராவது நியூக்ளியர் அட்டாக் அடிச்சாங்கன்னா அது கவுண்டர் அட்டாக் அடிக்கிறதுக்கும் இந்த B2 வெளியில வரும். மூணாவது வந்து இந்த GBU-57 பங்கர் பஸ்டர். அது வந்து அதோடைய கேப்பபிலிட்டி ரொம்ப நல்ல கேப்பபிலிட்டி. ஏன்னா அது வந்து ஷேப் சார்ஜ் இருக்காது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஒன் பாம், அது ஒரு 3 பாம். ஃபர்ஸ்ட் ஷேப் சார்ஜ் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் வெப்பன் வந்து அந்த மெயின் வெப்பனை உள்ள புஷ் பண்ணும். அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 60 to 90 meters டிபெண்டிங் ஆன் த சாண்ட் அண்ட் கிரேவல் அதோடைய கேப்பபிலிட்டி வச்சு அது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஆனா நான் இந்த ஃபோர்தோ ஃபெசிலிட்டியை மேல இருந்து பார்த்துருக்கேங்க. ஃபோர்தோ ஃபெசிலிட்டி இஸ் நாட் ஈஸி டு ஸ்ட்ரைக். ரெண்டு ரீசன் அதுக்கு. ஒன்னாவது வந்து கருங்கல் மாதிரி அந்த இடம். ஸோ எவ்வளவு பெனட்ரேஷன் இந்த GBU-57 பண்ண முடியும், அதுலயே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா GBU-57 கேப்பபிலிட்டி வச்சுதான் ஃபோர்தோ ஃபெசிலிட்டியை இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அது GBU-57 வந்து அடிச்சதுன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேராமீட்டர்ஸை வச்சுதான் இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஒன்னாவது. ரெண்டாவது, இந்த ஃபோர்தோ ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் ஆன் அ ஃபேஸ் ஆஃப் அ ஹில். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் மாதிரி இருக்காது. ஸோ அதுல வந்து நிறைய என்ட்ரிஸ் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் பிளேன் சைட் நீங்க வந்து போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ல இருக்கிற பட்சம் அதுல எவ்வளவு பாம்பு யூஸ் ஆகிருக்கும், எவ்வளவு பாம்பு எஃபெக்டிவ் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஃபாலோ ஆன் அட்டாக் ஆக வாய்ப்பு உண்டுன்னு தான் மை தாட் ப்ராசஸ். ஃபாலோ ஆன் அட்டாக் ஆச்சுன்னா இல்ல ஃபாலோ அட்டாக் ஆகலையும், நீங்க வந்து இப்ப சொல்றீங்கல்ல, இப்போ இஸ்ரேல் மேல கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் மேல அட்டாக் இவங்க ஒரு வாரமா பண்றாங்க. அண்ட் இஸ்ரேல் கிட்ட இவங்களுடைய ஹைப்பர்சானிக் வெப்பனுக்கு ஆன்சரே கிடையாது. அவங்க அயன் டோம் இருக்கட்டும், டேவிட் ஸ்லிங் இருக்கட்டும், யாருமே இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளுக்கு இவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது வந்து வாட் ஈரான் ஹஸ் ஷோன் அஸ், இஸ்ரேல் மாதிரி ஒரு கண்ட்ரிலயும் இவங்க வந்து பூந்து இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நான் இந்த கண்ட்ரில நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து அக்யூரேட்டா ஸ்ட்ரைக் பண்றது எப்படி பண்ணிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு அதிசயம். ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் உலகில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, உளவு அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஈரான் வந்து அதை தகர்த்திருக்கு. இஸ்ரேலுடைய உள்ள பொறுத்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து அட்டாக் பண்றாங்கன்றீங்க. ஆமா, பாலஸ்டைன் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணும்போதும் அந்த கடந்த ஆண்டுல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஈவன் அயன்டோமையும் பிரீச் பண்ணாங்க இல்லையா இவங்களோட அட்டாக்ஸ்ல. என்ன பாலஸ்டைன் பிரீச் பண்ணது வித் நம்பர்ஸ். அதாவது அயன் டோம் ஒரு 100 இன்கமிங் ராக்கெட்டை வந்து அடிக்க முடியும்னா அவங்க 500 ராக்கெட் அடிச்சிருக்காங்க.
சோ அது தே ஹவ் ஓவர்வெல்ம்ட் த ஐயன். ஆனா இதுல இங்க அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்துங்க இந்த ஆரோ 3 இருக்கட்டும், இல்ல எனி மிசைல் இருக்கட்டும், அது வந்து சவுண்டோடைய 2.5 மடங்கு தான் போக முடியுது. இந்த இன்கமிங் மிசைல் வந்து சவுண்டோடைய 13 மடங்கு வருது. ஸோ இஸ் யூ ஆர் கெட்டிங் அ வெப்பன் விச் இஸ் 13 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இது 2.5 மணி 2.5 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வெப்பனை வச்சு உங்களால இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் இங்க வந்து அயன் பீம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அயன் பீமுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பீம் இருக்கு இல்லையா, லேசர் பீம் ஹேஸ் டு ஸ்டே ஆன் த டார்கெட் ஃபார் அ லாங் டைம். ஒன்னாவது ஃபோக்கஸ் பண்ணணும், ரெண்டாவது அது மேல ரொம்ப நேரம் இருக்கணும். ஒரு 10-20 செகண்ட் இருந்தாதான் அந்த லேசருடைய எஃபெக்ட் வந்து அந்த வெப்பன் மேல வரும். ஸோ அயன் பீமும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இஸ்ரேல் கிட்ட ஆன்சர் கிடையாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி கோமனி என்ன டிசிஷன் எடுப்பாரோ அது மேலதான் ஈரான் வில் பிகம் another ஈராக் ஆர் நாட். அதோடைய டிசிஷன் இன்னைக்கு ராத்திரி எப்படி கோமனி கவுண்டர் அட்டாக் டிசிஷன் எடுக்கிறாரோ அது மேலதான் இருக்க போகுது. ஒன்னா அது ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் இஸ் பேட்லி பிட்ரேட் them also. அதுவும் அவர் பாப்பாரு பாகிஸ்தான் மேல அட்டாக் வரும். ட்ரம்ப் வந்து மீட் பண்ணதுடைய காரணம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து இவரு லஞ்சுக்கு கூப்பிட்டு ஐ லவ் பாகிஸ்தான்லாம் நான் ட்ரம்ப் சொன்ன போது அப்ப இதுதான் பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, இதுல வந்து எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா பாகிஸ்தான் கிட்ட, அது வந்து ரொம்ப டாப் ஆஃப் த லைன்ங்க. அதை வச்சுதான் இன்ஃபேக்ட் நம்ம மேல அட்டாக் பண்ணதும் அந்த மாதிரி காமெண்ட் அண்ட் எலிண்ட் எக்யூப்மெண்ட் வச்சுதான் பண்ணிருக்காங்க. எனிமியா இருந்தாலும் இதை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய காமன் ஃபெசிலிட்டியில பாசிவ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வெராயின்னு சொல்லுவாங்க. அது வந்து they have got it from I think செக்கோஸ்லோவாக்கியா அங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பாசிட்டிவா எல்லா கம்யூனிகேஷனும் எல்லா எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் அப்படியே அக்யூரேட்டா வந்து கிராஸ் ஏர்ல போட்டுரும். அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த அட்டாக் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முனீர் வந்து இந்த லஞ்ச்ல கொண்டு போய் சின்ன ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கொடுத்துருக்காரு. இதுல போய் there is no doubt. So they betrayed Iran. அது ரொம்ப முக்கியமா, அதாவது பாகிஸ்தான் முக்கியமான ஒரு இது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க நீங்க, ஃபர்தோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம், அது மேல நடந்த தாக்குதல். ஆனா அது எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. B2 ரக ஏவுகணைகள் போகும்போது நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு ஒரு லேமேனாக தான் நான் கேட்குறேன். 60 அடி வரைக்கும் கீழே போய் தாக்குதலை உண்டாக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க ஃபார்தோவை பொறுத்த வரைக்கும் 80 to 90 மீட்டர்ஸ் லெவலில் தான் அவங்களுடைய ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த B2 ரக தாக்குதலில் இருந்து கூட அது பாதுகாப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த வரைக்கும் இதை பற்றின செய்திகள் இன்னும் வெளியில் வரல, அமெரிக்காவும் சொல்லலை, ஈரானும் சொல்லலைங்கும் போது நம்ம யூகங்களாக தான் அதை தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமா, இந்த ஃபார்தோ ஃபெசிலிட்டி அட்டாக் வந்து அவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸை கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த உள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபியூலா இருக்கட்டும், இல்ல அதோடைய வெப்பன் கிரேட் 60% கன்வெர்டட் வெப்பன் கிரேட் புளூட்டோனியமா இருக்கட்டும், இல்ல இந்த லான்ச் மெக்கானிசமா இருக்கட்டும், எதுவுமே இது வரைக்கும் இந்த தாக்குதல்ல அடிபட்டிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒன்னாவது. ரெண்டாவது வந்து, and it is very important, இந்த photo facility in my understanding and study of the imagery, open source imagery வச்சு சொல்றேன் நான். போட்டோ ஃபெசிலிட்டிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட் ஆக்சஸ் இவங்க வச்சிருக்காங்க. அது எங்க எக்ஸாக்ட்லி அதோடைய என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்காதான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. ஏன்னா அந்த போர்தோ ஃபெசிலிட்டியோடைய சீக்ரெட் என்ட்ரி ஃபெசிலிட்டி வந்து அட்லீஸ்ட் 20 to 30 kilometers away on the other side of the hill. That is my understanding. So இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பக்கத்துல இருந்து எடுக்க வாய்ப்பு உண்டு. அது எப்ப எடுப்பாங்க, எப்ப யூஸ் பண்ணுவாங்க, that remains to be seen. ஓகே. பெரிய ஒரு தாக்குதல் தான் இது. எலிவேட் ஆகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி போர் நகருது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இஸ்ரேல் ஈரான் மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவும் இணைந்திருக்கிறதுனால அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு வினோத்.